செஞ்சேங்க. ஹலிஃபா ஸ்ட்ரீட்டில் சிட்டியில் ஜிபிஹெச்ங்க ஒரு கம்பெனியில் இங்கேயும் வேலை செஞ்சேன். வேலை செய்யாத இடமே இல்லைங்கிற மாதிரி தான் யூஏஇ ஃபுல்லாக வேலை செஞ்சிச்சு. அப்போ வந்து ஒரு ஆள் கமெண்ட் பண்ணார். அவர் என்ன கமெண்ட் பண்ணார்னா, இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இவ்வளோ சம்பளம் கொடுத்தா எந்த மூலையில் இருக்க சொன்னாலும் நான் போவேன். டிரைவிங் பண்ணுறப்ப தூக்கம் செமையாக வருங்க. என்ன ஒரு காம்பினேஷனோ எலவெடுத்த காம்பினேஷனோ தெரியல. டிரைவ் பண்ணால் தூக்கம் வர்றதுங்கிறது இது வரைக்கும் நான் யாருக்கும் கேள்விப்பட்டது இல்லைங்க. எனக்கு மட்டும்தான் நானே கேள்விப்படுறேன். உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் கைஸ். வாங்க அப்படியே அபுதாபிலேருந்து கிளம்பியாச்சுங்க. காலையில் 9:30 மணிக்கு ரீச் ஆகினேன். இப்போ மணி 4:20 ஆகுது. கிளம்பி துபாய்க்கு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வானம் அவ்வளோ சூப்பர் கூலாக ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு செம க்ளவுடியாக க்யூட்டாக இருக்குங்க வெதர். சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லாத உணர்வுகளை வரவழைக்கக்கூடியதான ஒரு வானிலை. இப்போ ஊரில் தான் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து அதுவும் அந்த அபுதாபி இந்த மாதிரி டெசர்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் அந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப அபூர்வம் இல்லைங்களா? பாருங்கள், இருங்க கொஞ்சம் மேலாகமாக வைக்கிறேன். எஸ், வாங்க அப்படியே போவோம். அபுதாபி சிட்டிலேருந்து வெளியில் போகிற வரைக்கும் வீடியோ கேப்சர் பண்ணுவோம். அழகான அபுதாபி, ஒரு அழகான ஒரு திங்கட்கிழமை மாலை வேளையில், வாரம் முதல் நாளின் இறுதியில் மக்கள் அப்படியே ஆஃபீஸ்லேருந்து இன்னும் கிளம்பியிருக்க மாட்டாங்க. நான் சீக்கிரமாக கிளம்புறதுக்கான காரணம் என்னுடைய துபாய் ட்ராவல் டைம் வந்து என்னுடைய வேலை டைத்தோட ஆட் ஆகிருக்கு. அதனால் வேலை டைமும் ட்ராவல் டைமும் வேலை டைம் தானுங்க. அதனால் நான் 3:30 மணிக்கு கிளம்பியிருக்கலாம். ஆனால் வேலை பளு அதிகமாக இருந்ததுனால அப்படியே இழுத்துட்டு வந்துருச்சு. 3:30 மணிக்கு கண்டிப்பாக கிளம்பின்னு நினச்சேன். ஆனால் எங்கே கிளம்ப முடியுது? இப்போ தான் 10 வேலை எக்ஸ்ட்ரா வருது, 10 கால் வருது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளார அப்படியே புதும் தான் ஆகிடுது. பாருங்கள், அப்படியே இந்த ரோடு வந்து உங்களுக்கு இந்த கார்னிஷ் ரோடு பிடிக்கிறதுக்காக போயிட்டுருங்க. பேரல் கிராஸ் ரோடில் இப்போ போகிறப்போ இந்த சிக்னலுக்கு கிராஸ் பண்ணது இல்லைங்களா? சிக்னலில் பேரலாக போகிறது வந்து ஹலிஃபா ஸ்ட்ரீட். இந்த சைடு ஆல்ரெடி ஹம்தானை தாண்டி வந்துட்டேன். இது ஹலிஃபா ஸ்ட்ரீட்டு. இங்கே ஒரு கம்பெனியில் நான் வேலை செஞ்சேங்க. ஹலிஃபா ஸ்ட்ரீட்டில் சிட்டியில் ஜிபிஹெச்ங்க ஒரு கம்பெனியில் இங்கேயும் வேலை செஞ்சேன். வேலை செய்யாத இடமே இல்லைங்கிற மாதிரி தான் யூஏஇ ஃபுல்லாக வேலை செஞ்சாச்சு. குவைத்தில் வேலை செஞ்சாச்சு. மற்ற நாடுகளில் தான் வேலை செய்யலை. யூஏஇ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. போதும், யூஏஇ இதோட முடிச்சுக்கும். எவ்வளோதான் மாறுறது, மாறி மாறி எழுப்பாக இருக்குது. பல மாறுறதுனால உள்ள நல்ல விஷயம் என்னென்னா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நமக்கு. வேறு கம்பெனி, வேறு ப்ராசஸ், வேறு மக்கள், வேறு பாலிசி, எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் இருக்கும். அப்போது டிஃப்ரெண்ட்டான கம்பெனிஸில் வேலை பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் கிடைக்கும். ஒரே கம்பெனியில் ஒரு சில பேர் வந்து 40 வருஷம் இருந்துட்டு அப்படியே ரிட்டையர் ஆகிடுவாங்க. ஒத்த ரோசா மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி தான். அதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, அது அப்படி இருக்கிறது இன்னும் பெட்டர். ஆனால் அந்த மாதிரி உள்ளதுக்கான நிறைய என்னென்னா லாங் சர்வீஸு, நல்லா லாயலாக இருப்பாங்க. அது வந்து பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு என்னென்னா, ஒரு கம்பெனியோடைய பாலிசிஸ் மட்டும்தான் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். மற்ற கம்பெனிஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்காது. அந்த கம்பெனி பண்ணுறது தான் உலகம் ஃபுல்லாக பண்ணுறாங்கங்கிற மாதிரியான ஒரு ஸ்டீரியோடிபிக் எஃபெக்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆமாம், அதில் அதாவது அதனால் நிறைகளும் இருக்குது. அதே மாதிரி இப்போ பல கம்பெனி தாவுறதுனால என்ன மாதிரி ஆளுங்களுக்குனால நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்குது. ரெண்டுலேயுமே நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்குது. அவ்வளோதான். நம்ம நிறைகளை எடுத்துக்கோம். ஆமாம், நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்படி கம்பெனி மாறுறதுல அப்படி என்ன உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க, நம்ம ஒரு சென்சிட்டிவான ஆள். ஓகேங்களா? ஒரு சில பேர் எவ்வளோ அடித்தாலும் தாங்கலாம். அப்படி கம்பெனியில் எவன் என்ன சொன்னாலும் கல்லி வலின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுவாங்க. இல்லை, இந்த காதலே வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு ப்ளக்கை வச்சுருவாங்க. ப்ளக்குன்னா ஆக்சுவல் ப்ளக்கை சொல்ல, கேக்கு உள்ளார இறங்காது. நமக்கு அப்படி இல்லை. நம்ம எமோஷ்னல், அதாவது சென்டிமெண்டல், சென்சிட்டிவ் டைப். உள்ளார ஒன்று சொல்லிட்டாங்கன்னா சர்ன்னு இறங்கிடும். சரிக்கு சரியாக தடாலடியாக நின்று சண்டை போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டு அந்த கம்பெனி விட்டு வெளில வந்துடுவேன். இல்லை உண்டு இல்லைன்னு பண்ணாமலும் வெளில வந்துடுறதும் உண்டு. ஆக்சுவலாக எப்படியாச்சும் போங்கடா நாதாரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய பேருக்கு நினைப்பாங்க இந்த மாதிரிலாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா. எனக்கு ஞாபகம் இருக்குங்க 2006 நான் இந்த மாதிரி தான் 2005 ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அப்போது ஸ்டார்டிங் நல்ல சேலரியில் தான் வந்தேன். அப்போது வந்து அந்த வேலையை நான் தான் ரிசைன் பண்ணேன், எனக்கு பிடிக்கல அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போது வந்து ஒரு நபர் சொன்னார், இந்த சம்பளத்துக்கெல்லாம் என்ன காரணம் நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணேன்னா, அந்த ரிப்போர்ட் பண்ணுற பாஸ் சரியில்லை, ப்ளஸ் ரிமோட் ஏரியாஸ்க்குலாம் போகிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஓகேங்களா? ரிமோட் ஏரியாவில் தங்கி அது ஃபஸ்ட் டைம் எதுவுமே செட் ஆகலை எனக்கு. அப்போ வந்து ஒரு ஆள் கமெண்ட் பண்ணார். அவர் என்ன கமெண்ட் பண்ணார்னா, இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ சம்பளம் கொடுத்தா எந்த மூலையில் இருக்க சொன்னாலும் நான் போவேன், இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்க சொன்னாலும் இருப்பேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணார். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ஆமாம், அவங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சா அவங்க வந்து இருக்கலாம், அவங்களுக்கு தான் கிடைக்கலையே. எனக்கு கிடைச்சிருக்கிறது தானே நான் ஆக்ஷன் பண்ண முடியும், அவங்களுக்கு கிடைச்சிருந்தா அவங்க ஆக்ஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி தானேங்க. ஒரு சில பேர் அந்த ஜாபை கொடுத்தாங்கன்னா உலகமே தலைகளாக இருந்தாலும் அந்த ஜாப் விட மாட்டாங்க. மொத்த ரோசா மாதிரி கவரிமானுக்கு ஒரு முடி உழுகிற மாதிரி இந்த ஜாப் பிடிச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் பாசிட்டிவாக பார்க்குறது என்னென்னா, நம்ம கம்படிட்டிவாக இருக்குன்னா ஒரு கம்பெனியில் ஒரு 3-4 வருஷம் இந்த கெயின் பண்ணிட்டோம்னா அடுத்த கம்பெனிக்கு மாறிடலாம். நல்லா இருந்தால் தொடரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேலரி, நல்ல இது வந்துச்சுன்னா. இல்லாட்டி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ், நியூ சேலஞ்சஸ் போக போக தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர் செட், டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் நமக்கு தெரிய வரும். எப்போனா டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்பெனிஸ், டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை நம்ம டீல் பண்ணுறப்ப தான். அதனால் ஏன் அதிகமாக ஜாப்பு மாறுறீங்க அப்படிங்கிறது ஒரு வேளை உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சர் தான் இது. சும்மா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். சரிங்க, ஓகே. இது வந்து அபுதாபியில் டனலுங்க, ஷேக் ஜாயித் பிரிட்ஜு, துபாய்க்கு போகிறதுக்கான அந்த சலாம் ஸ்ட்ரீட்டை தொடர்ச்சியாக வர அந்த டனல். அதனால் முடிஞ்ச அப்படியே ரெகுலர் ரோடு வந்துடும், நான் அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. சரியா? ஓகே காய்ஸ், அபுதாபி பயணம் இனிதே நிறைவடைந்தது. அதுவும் அற்புதமான வெதரோட, செம ஒரு மைண்ட் ப்ளோயிங் வெதருங்க. அப்படி க்யூட்டாக இருக்குது. இந்த திருப்பி காரணம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பாருங்கள், ட்ரெஸ்லிங் விழுந்துகிட்டு இருக்கு, லைட்டாக தூரில் ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு டெம்பரேச்சர் பார்க்குறேன், ஒரு 20-21 டிகிரி செல்சியஸு. அப்படியே மங்கின மாலை 4:25. ஆக்சுவலாக இங்கே சன்செட் வந்து 5:30 தான். ஓகேங்களா? 5:30 இருந்தாலும் இப்போவே அப்படியே 5:30 மாதிரி ஆயிடுச்சு. க்யூட்டாக இருக்குது. அப்படி நானும் போய் துபாய் ஒரு அழுத்த வேண்டியதான். சூயிங்கத்தை வாயில் போட்டுக்கிட்டு, சூயிங்கத்தை வாயில் போட்டதாங்க. நான் எனக்கு டிரைவிங் பண்ணுறப்ப தூக்கம் செமையாக வருங்க. என்ன ஒரு காம்பினேஷனோ, இலவெடுத்த காம்பினேஷனோ தெரியல. டிரைவ் பண்ணால் தூக்கம் வர்றதுங்கிறது இது வரைக்கும் நான் யாருக்கும் கேள்விப்பட்டது இல்லைங்க. எனக்கு மட்டும்தான் நானே கேள்விப்படுறேன். உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். நல்லா தூக்கம் வரும். அரை கண்ணாக தான் ஒரு ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பேன். ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டிகிட்ருப்பேன். இந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு சூயிங்கத்தை போட்டால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் தூக்கத்தை. ஓகேங்களா? சரிங்க, பார்ப்போம். டேக் கேர் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கிவ் தம்ஸ் அப். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நூருல்லா. Take care guys. Peace.